திஸ் இஸ் வெங்கட் வெங்கஃபின்.com. நான் ரொம்ப கம்மியாக மியூச்சுவல் ஃபண்டில் கிளைண்ட்ஸ் எக்ஸெப்ட் பண்ணிக்குவேன். இந்த லாஸ்ட் 8 மந்த்தாக யாருமே எக்ஸெப்ட் பண்ணிக்கல. ரொம்ப 8 மாதங்க ஜனவரி 2025 விட்டேன்னா 8 மாதம் கழிச்சு இப்போ தான் இந்த மாதம் தான் ஒரே ஒருத்தரை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுலேயுமே கொஞ்சம் கேஒய்சி இஷ்யூ இருந்துச்சு. ஐ எம் ட்ரைங் டு ஃபிக்ஸ் இட் பிகாஸ் இஸ் அன் என்ஆர்ஐ. ஓகே, வித் தட் செட் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நிறைய பேரை பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ட்ரமேட்டிக்காக நிறைய வீடியோ பண்ணுறாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ மாதம் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால். நானும் அந்த மாதிரி வீடியோலாம் பண்ணியிருக்கிறேன். இதில் அதில் ஒரு 10% என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஓவராக எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்புறம் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, 3 crores ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்தாது, 5 crores ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்தாது. ஓகே, நம்ம அப்பா அம்மாலாம் 3 கோடி விட்டுட்டா போனாங்க. ஐ டோன்ட் நோ. சி தே லெஃப்ட் அஸ் சம் வேல்யூஸ். அதனால் வேல்யூஸ் எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் பணத்தில் ஆசை இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் அதை ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, நம்ம என்ன எதிர்பார்க்கலாமோ அதுதான் எதிர்பார்க்கணும். அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த கதை புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி தேர்ஸ்டே 2 செக்யூரிட்டி இருப்பாங்க. நான் ஒரு காமனாக போகிற இடம்னு வச்சுக்கோங்களேன். குட் பி அ சாய்பாபா டெம்பிள். அந்த இடத்துல 2 செக்யூரிட்டி இருப்பாங்க. தே டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு மீ. இடம் இல்லைன்னா நானும் போய் தான் ஆகணும் வெளியில். பட் இருந்தாலும் ஐ நோ தம். நான் 10-20 இயர்ஸாக அவங்களை எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் மேலே தெரியும். அதனால் நான் வந்து அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 50 rupees கொடுப்பேன். நான் மோஸ்ட்லி 20 rupees தான் கொடுப்பேன். 20 ரூபா தான். ஓகேவா? லேட்லி நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் அந்த இடத்துல காரை நிறுத்துறனோ இல்லையோ, நான் அவங்களுக்கு அந்த 20 rupees கொடுப்பேன். மற்ற நாள் கொடுக்குறவங்க இந்த தேர்ஸ்டே அன்றைக்கி நான் அதை கொடுத்துருவேன். இட்ஸ் லைக் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. மேபி என்ன மாதிரி இன்னொரு 10-20 பேர் கொடுப்பாங்களோ நம்ம, அது எனக்கு தெரியாது. பட் இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த சைடு போகிறதா இருந்தால் நான் நடந்து வரதை பார்த்தா எங்கள் பக்கத்தில் வந்துட்டு அவர் கேட்க மாட்டார். பட் ஹீ நோஸ் தட் ஐ வில் கிவ் அந்த 20 rupees. அது அந்த 20 ரூபாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு தானே அர்த்தம். அந்த 20 ரூபாயை வாங்கிட்டு போவார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 20 ரூபாய்க்கும் இன்னும் வேல்யூ இருக்குது, மரியாதை இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோலாம் போடுறோம் இப்போ, இன்க்ளூடிங் மீ, ஜஸ்ட் பிகாஸ் இட் ஒர்க்ஸ் லைக் தட். இந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ கோடி கிடைக்கும், இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் venkatinsurance.com போனீங்கன்னா, தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர். நீங்கள் அது போய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சல்டிங் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் தென் எல்லாத்தாலையும் இந்த மாதிரி கார்பஸை கிரியேட் பண்ண முடியாது. ஒரு 50 lakh கார்பஸ் கூட நிறைய பேர் கிரியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஒரு பேர் ஆல்ரெடி 1 crore 2 crore வச்சுருப்பாங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். சம்டைம்ஸ் அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. பட் எனக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. நான் உங்கள் மூலிமா பண்ணுறதுல எனக்கு இன்னொரு 2 crore to 5 crore மாதிரி பண்ணும் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சில்ட்ரனோட எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே தான். பட் வித் தட் செட் கொஞ்சம் க்ரீடியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் அந்த 20 ரூபாய்க்கு கூட ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நான். நீங்கள் பெரிய காசு வேணும், பெருசாக நம்ம கார்பஸை கிரியேட் பண்ணலை அப்படிங்கிற கவலை வரும்போது, ஏதாவது என்னென்னா மார்க்கெட்டில் நிறைய மிட்டாய் விற்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு எதையாவது மிஸ்கைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் இருக்குது. தே கீப் ஆன் கிவிங் ஆட்ஸ் இன் யூடியூப் லைக் பாண்ட் மார்க்கெட்டில். பட் எனக்கு அவங்களெல்லாம் வந்து ஸ்பான்சர் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள பற்றிலாம் பேச பிடிக்காது. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. பட் ஐ வில் பிகம் சம் ஒன் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஏன்னா நான் தான் அதை பற்றி பேசுகிறேன். அதனால நான் அவங்களெல்லாம் ஸ்பான்சர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ரிஸ்க்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கேயுமே க்ரீடியாக இருந்துடக்கூடாது. நம்மளால் 3 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியலையா? என்ன கிரியேட் பண்ணுமோ அதை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷன் எதுவுமே இல்லையே. உங்களுக்கு அப்படி ஏதாவது டெஸ்பரேட்டாக நான் வந்து ஏதாவது கடன் இருக்கா என்ன, அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். ஒன்றுமே இல்லாதவங்க, அதாவது கடன் இல்லை அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்கள் கார்பரேஷனை கிரியேட் பண்ணுறீங்களோ இல்லையோ. ஸோ க்ரீடினஸில் மாத்திரம் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000-20,000 எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரு டீசெண்டாக earn பண்ணுறவங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்காக அதை மெதுவாக மேலே கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஷுட் டூ. ரேதர் தென் திங்கிங் நான் வந்து 3 crore அச்சீவ் பண்ணணும், கார்பஸ் 4 crore, இதெல்லாம் கேல்குலேட்டர்ஸ் நானே வச்சுருக்கேன். பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் நான் இந்த வீடியோவோட கோல் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நிறைய வீடியோ போடும் போது தே ஆர் ஃபாலிங் ஃபார் ராங் ஸ்கீம்ஸ். அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் விழுந்துடுறாங்க.
அப்போ நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும்னா, நான் அந்த சின்ன இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ₹20க்காக ஒரு செக்யூரிட்டி என் பக்கத்தில் நடந்து வந்து அதை வாங்கிட்டு போவார். பட் இட்ஸ் நாட் தட் மணி பிட்வீன் மீ அண்ட் ஹிம். ஒரு ஒரு அன்பு தான். லைக் ஹீஸ் கைண்ட் ஆஃப் எல்டர்லி. எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன், பையன் என்ன பண்ணுறாருன்னு கேட்பேன், எப்போ கிளங்குறீங்கன்னு கேட்பேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் டாக் தட் ஐ டூ டு ஹிம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் அப்போ அவங்கெல்லாம் என்ன போய் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ண போகிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத்தோட நல்லா தான் இருக்கிறோம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதான் சொல்ல வரேன். கிரீடினஸ், அதாவது பேராசைனால எங்கேயாவது போய் காசை இழந்துடாதீங்க. அதுதான் சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போதுமே நீங்கள் என்ன 15% சிஏஜிஆர்லாம் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த வருஷம் பாருங்க, லார்ஜ் கேப் ஃபண்ட் 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க, லெஸ் தென் 5%. ஸோ அதனால் என்ன எதிர்பார்க்கணுமோ அதான் எதிர்பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஆர் மேபி யூ வாண்ட் டு சேவ் ஃபார் யுவர் சில்ட்ரன். எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதான் சொன்னேனே, ஒரு பிஸ்னஸே வேண்டான்னு 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி அதில் கேபிசியில் இஷ்யூ வந்துருச்சு. பட் இனி ஐ திங்க் ஐ வில் ஃபிக்ஸ் இட். ஐ ஹேவ் அ டீம் டு ஃபிக்ஸ் இட். எதுக்காக சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்மளும் ஸ்லோவாக இருப்போம். ஓகே, எனக்கு இவரை பிடிச்சிருந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரோ கால் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு ஓகே, ஐ லைக் வி கேன் ஒர்க் இட் அவுட் அப்படின்னா வி கேன் டேக் இட் ஃபார்வர்டு. ஏன்னா இது மாதிரி க்ரீடியாக இருக்கவங்க பார்த்தையில எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. க்ரீடினஸ் யூ ஷுட் கம்ப்ளீட்லி அவாய்ட். இதுதான் வந்து பெரிய ட்ராபேக்கே. நிறைய பேர் வந்து காசை இழக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணு எது இருந்தாலும். அப்போ என் இடத்துலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி க்ரீடியாக இருக்காங்க ஒரு சில பேர். எனக்கு பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸையே 8 மாதம் நிறுத்திட்டேன், கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுறது. ஸோ யூ திங்க் அப், இட்ஸ் நாட் தட் ஐ மேக்கிங் லாட்ஸ் ஆஃப் மணி. பட் இந்த டைம்லையுமே நான் வந்து இது பேசாமல் அந்த வேலையே பண்ணாமல் இருக்கலாம்னு நான் ஒதுங்கியிருந்தேன். நான் சும்மா இன்சூரன்ஸ் டொமைனில் மாத்திரம் அதோ பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க பழகுங்க. தட் இஸ் வாட் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.